ஹலோ ஃப்ரெண்ட், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நம்முடைய ஆதார் கார்டெலாம் வந்து 10 இயர்ஸ் மேலே நான் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அதுக்கு லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி தான் 14/12/24. அது யார் யார் இன்னும் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம அது எப்படின்னு செக் பண்ணலாம் வாங்க. மை ஆதார் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுளில் போய்ட்டு மை ஆதார் uday.comனு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட் ஆகிருக்குதா இல்லையாங்கிறது செக் பண்ணிக்கலாம். இப்போ டேட் வந்து இன்னும் ஒரு 6 மந்த்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் நமக்கு ஒரு டைமிங் கிடச்சிருக்குது. நீங்களே ஃப்ரீயாக வீட்டில் உங்கள் மொபைலில் இல்லை நெட்டில் லேப்டாப்பில் இதில் வச்சு நீங்களே பண்ணிக்கலாம். அது வெரிஃபிகேஷன் ஆகிருக்கா என்ன கம்ப்ளீட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம ஆதார் அப்டேட் ஆகிக்குதான்றதை பார்ப்போம். இந்த மை ஆதார் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. பாருங்கள், இந்த டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னு சொல்லியிருக்குதுங்களா, அதில் பாருங்கள் டேட் போட்டுக்கிறாங்க பாருங்கள். அதில் பாருங்கள் டேட் போட்டுக்குது 14/6/2025 சொல்லிட்டு. அதனால் நமக்கு வந்து இன்னும் 6 மந்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து 2 டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணணும். அது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக்கு, இல்லைன்னா கேஸ் பில்லு, இது மாதிரி ஏதாவது ஒரு 2 டாக்குமெண்ட் வந்து 2 MBக்குள்ளே பிஎன்ஜி இல்லைன்னா ஜேபிஜி இல்லை பிடிஎஃபாக 2 MBக்குள்ளே எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும். இதில் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது, முதல்ல நம்மளுடைய ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களோட மொபைல் நம்பரோ இல்லை டேட் ஆஃப் பர்த்து, நேம் சேஞ்சு, நேம் கரெக்ஷனு, இந்த மாதிரி வேறு ஏதாவது கரெக்ஷன் ஒர்க்குனாக்க அது வந்து நீங்கள் இ-சேவை மையத்தில் தான் போய் பண்ணணும். அதை நம்மலாம் வந்து பண்ண முடியாது. இது வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம டாக்குமெண்ட்டு இது பண்ணணும். பாருங்கள் டாக்குமெண்ட் எப்படி என்னென்ன டாக்குமெண்ட்டுங்கிறத போட்டுருக்காங்க பாருங்கள். நமக்கு பாருங்கள் 14/6/25 டேட் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டாக்குமெண்ட்டுங்கிறத போட்டிருக்காங்க பாருங்கள். ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டு ஏதாவது கேஸ் பில்லு, எல்லாம் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, பான் கார்டு, ஏதாவது டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். முதல்ல நம்ம அப்டேட் ஆகிதான்னு முதல்ல செக் பண்ணிக்குவோம். செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுவோம். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்டேட் ஆகலைன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ஆகணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்முடைய ஆதார் கார்டு கீழே வந்து கேப்சா லெட்ரு, ஸ்மால் லெட்டர்னால் ஸ்மால் லெட்ரு, கேபிட்டல் லெட்டர்னால் கேபிட்டல் லெட்ரு, நம்பர்ஸ்னால் நம்பர்ஸு, அதை டைப் பண்ணிக்கணும். இதில் வந்து மேலே வந்து ஆதார் கார்டில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 12 டிஜிட் நம்பரு, அதை என்ட்ரி பண்ணிக்கணும். நான் கெப்பாசிட்டி என்ட்ரி பண்ணிடுறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய கார்டையும் இது மாதிரி நம்பரை டைப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. வாங்க மறுபடியும் என்ட்ரி பண்ணுவோம். கெப்பாசிட்டி என்ட்ரி பண்ணிட்டு மேலே ஆதார் கார்டு என்ட்ரி பண்ணுங்கள். ஆதார் கார்டு 12 டிஜிட் நம்பரு என்ட்ரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம போஸ்டர்னு கொடுத்தோம்னாக்கா நமக்கு வந்து என்னன்றது டீட்டெயில் காட்டும். நம்முடைய ஆதார் கார்டு முதல்ல என்ட்ரி பண்ணுவோம் இருங்க. நான் சேஃப்டிக்காக நான் அதை வந்து மறைச்சிருக்கிறேன். நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க, ஏன்னா அந்த நம்பரை வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மறைச்சிருக்கிறேன். என்னுடைய ஆதார் கார்டெலாம் வருங்க, அதில் என்ட்ரி பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கு மறக்காமல் கேப்சா லெட்ரு அதில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிட்டு போஸ்டு அப்படிங்கிறத கொடுங்க. போஸ்டுங்கிறதுங்களா அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்துடுச்சு. ஆனால் இதில் வந்து மொபைல் நம்பர் இல்லை. மொபைல் நம்பர் இல்லை. நீங்கள் மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, நேம் சேஞ்சு, லெட்டர் ஸ்பெல்லிங் சேஞ்சு இதெல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் இ-சேவை மையத்துக்கு தான் போகணும்.
நீங்கள் இந்த கம்ப்ளீட் நம்ம இப்படி வந்து செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த இதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் உங்களுக்கு ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் எல்லோரும் அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். 10 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்டேட் பண்ணணும். யார் யார் அப்டேட் பண்ணலையோ உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் சொல்லி எல்லாத்தையும் அப்டேட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.